கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு சிறுமி கொலை பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆள் போட்டாவையும் அந்த புள்ள போட்டாவையும் போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சோசியல் மீடியாவில் நீங்கள் போடுறீங்க. ரைட், ஓகே. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் வீடியோ போடுறது எல்லாமே வாஸ்தவம், நான் ஏற்றுக்கிறேன். அந்த பிள்ளையோடைய ஃபோட்டோவை போட்டு எதுக்குங்க வீடியோ போடுறீங்க? அந்த புள்ள இல்லை, பொதுவாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து போட்டு நீங்கள் எதுக்கு வீல்ஸ் போகிறீங்க? அவங்களுடைய ஃபோட்டோவை போடலாம் இல்லை சொல்லுங்கள். அந்த பிள்ளை செத்து போச்சு, அதை மறந்து அவங்க அப்பா அம்மா வாழணும்னு நினைக்கும் போது நீங்கள் சோசியல் மீடியாவில் அடிக்கடி அந்த ஃபோட்டோவை போடுறதும், இந்த டிவி நியூஸில் போடுறதும், அதை பார்த்து அந்த பொண்ணு செத்ததுக்கு ஒரு நாள் அழுதாங்களோ இல்லையோ, வாழ்நாள் முழுவதும் அந்த சோசியல் மீடியா அவங்க அப்பா அம்மா ஓப்பன் பண்ணி பார்த்தா தினம் அழணும். இந்த மாதிரி ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையை அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏன் கொடுக்குறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் ரீல்ஸ் போடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது எல்லாரும் வாஸ்தவமான பேச்சு. அந்த பிள்ளையோடைய ஃபோட்டோ, அந்த பிள்ளையோட ஃபோட்டோன்னு இல்லை, நிறைய ஃபோட்டோ. இந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இந்த காட்டில் பாத்ரூம் போணுச்சு, அந்த பிள்ளைய கெடுத்து சாகடிச்சிட்டாங்க, அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவையும் போட்டு உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய சத்தவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு எதுக்குங்க அப்படி போடுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? ஃபோட்டோ போடாமல் வாய்ஸ் பேசி நீங்கள் போடலாமில்ல சொல்லுங்கள் பார்ப்போம்? ஒரு நாள் அந்த புள்ள செத்ததுக்கு அவங்க ஃபேமிலியில் நினச்சி அழுகுறாங்க. ஆனால் நீங்கள் போடுற வீடியோவை பார்க்க தினம் அவங்களுக்கு நரக வாழ்க்கையை நம்ம கொடுக்கக்கூடாது.